ஸ்ரீராமஜெயம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் அபிமான மகா மீடியா டிவி. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாகவும் வெற்றிகள் குவியவும் அமைய இறைவனை பிரார்த்தித்து இன்றைய ஆன்மீக தகவல்களுக்குள் செல்வோம். இன்றைய நன்னாள் விசுவாவிசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி ஏப்ரல் 10. மங்களங்கள் பெருகும் அருமையான வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான முழுமையான பஞ்சாங்கம், தேய்பிறை அஷ்டமிக்கான சிறப்பு வழிபாடுகள், கோவில்கள், பாட்டி வைத்தியம் மற்றும் உங்கள் ராசிக்கான பலன்களை விரிவாக பார்க்கலாம். வாருங்கள். முதலில் இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்க்கலாம். திதி இன்று இரவு 8:59 வரை அஷ்டமி திதி நீடிக்கிறது. அதன் பிறகு நவமி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் காலை 9:27 வரை பூராடம். அதைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் உதயமாகிறது. யோகம் இன்று முழுவதும் நன்மைகளை தரும் சித்த யோகம் அமைந்திருப்பது மிகச்சிறிய சிறப்பு. இந்த ஒரு காரியத்தையும் இன்று நீங்கள் துணிந்து தொடங்கலாம். சந்திராஷ்டமம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மௌன விரதம் இருப்பதைப் போல அமைதியாக இன்றைய நாளையை கடப்பது சிறப்பு. முக்கியமான நேரங்கள். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பகல் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 வரை. இந்த குளிகை காலத்தில் நீங்கள் செய்யும் சுபகாரியங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்பது ஐதீகம். இன்றைய கரணம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. அடுத்ததாக சுப காரியங்கள் செய்வதற்கான நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம் இருக்கின்றது. மாலையில் 4:30 மணி முதல் 5:30 மணி வரையில் நல்ல நேரம் அமைந்துள்ளது. இந்த நேரத்தை உங்களின் முக்கிய பணிகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய சூலம் மேற்கு திசையாகும். மேற்கு திசை நோக்கிய பயணத்தை தவிர்க்க முடியாத பயணமாக இருந்தால் சிறிதளவு வெல்லம் சாப்பிட்டுவிட்டு பயணத்தை தொடங்குவது பயணத்தடையை நீக்கி வெற்றியை தரும். அடுத்ததாக இன்றைய வழிபட வேண்டிய சிறப்பு தெய்வம் மற்றும் பரிகாரங்களை தெரிந்து கொள்வோம். இன்று ஒரு மிகச்சிறப்பான தேய்பிறை அஷ்டமி நாளாகும். தேய்பிறை என்றாலே அது நம் கர்ம வினைகளையும் பாவங்களையும் தீர்க்கும் கால பைரவருக்கு உகந்த நாளாகும். சரி, இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைய தினம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று அங்குள்ள கால பைரவருக்கு சிகப்பு நிற அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். முடியுமானால் பைரவருக்கு வடைமாலை சாற்றி பைரவின் திருநாமங்களை உச்சரித்து மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள். இப்படி செய்வதால் நம்மை தொடரும் கர்ம வினைகள், திருஷ்டிகள், தோஷங்கள் அனைத்தும் விலகி வாழ்வில் ஒரு புதிய நல்ல காலம் பிறக்கும் என்பது உறுதி. கோவில் பரிகாரம். கணவன் மனைவிக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வருகிறதா? குடும்பத்தில் மன அமைதி இல்லையா? உங்களுக்கான சிறப்பான பரிகார தலம்தான் திருவெண்ணிநல்லூர் ஸ்ரீ கிருபாபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த தலத்திற்கு சென்று கிருபாபுரீஸ்வரை தரிசித்து வழிபட்டால் தம்பதிகளிடையே உள்ள பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் மன அமைதி நிலைத்திருக்கும். இன்றைய கோவில்களில் நடக்கும் விசேஷங்கள், ஆன்மீக நிகழ்வுகள்.
ஒழிகை மங்கலம் மாரியம்மன் புஷ்ப விமானத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் இன்று கம்பீரமாக யானை வாகனத்தில் புறப்பாடு காண்கிறார். ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி புறப்பாடு வைபவம் இன்று மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது. குற்றாலநாதர் இன்று யானை வாகனத்தில் பவனி வந்து அருள்பாலிக்கிறார். திருவெள்ளரை ஸ்ரீ சுவேததத்தாரிநாதர் இன்று காலை அழகிய பூந்தேரில் பவனி வருகிறார். சென்னை ஸ்ரீ மல்லீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று இனிமையான விடையாற்றி வைபவம் நடைபெறுகிறது. அருகில் உள்ளவர்கள் இந்த தெய்வங்களை நேரில் தரிசித்து அருள் பெறுங்கள். அடுத்ததாக பாட்டி வைத்தியம். இன்றைய காலகட்டத்தில் பலரும் பல்வேறு வகையான சரும பிரச்சனைகளால் அவதிப்படுகின்றனர். இதற்கு ஒரு இயற்கையான தீர்வு உண்டு. அதுதான் துளசி. சிறிதளவு துளசி இலைகளை பறித்து அதனுடன் சிறிது சுத்தமான நீரை விட்டு மைய அரைத்து கொள்ளுங்கள். அந்த விழுதை முகப்பரு, தேமல் அல்லது சரும நோய்கள் உள்ள இடங்களில் பூசி ஒரு 20 நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவி வாருங்கள். துளசியில் உள்ள கிருமி நாசினி தன்மை எப்பேற்பட்ட சரும நோய்களையும் வேரோடு அடித்து உங்கள் சருமத்தை பட்டு போல பாதுகாக்கும். இப்போது இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்கான சுருக்கமான பலன்களை காண்போம். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் செயல்களால் உங்களுக்கு சமூகத்தில் நற்பெயரும் கீர்த்தியும் அதிகரிக்கும் நாளாகும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் மனதில் உள்ள தயக்கங்கள் விலகி எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்து முடிப்பீர்கள். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் நன்னாள் இன்று. கடகம். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் வகையிலான பரிசுகளோ அல்லது மகிழ்ச்சியான செய்திகளோ உங்களை தேடி வரும். சிம்மம். சிம்மராசி அன்பர்களே, நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாகி சூடுவீர்கள். கன்னி. கன்னிராசி அன்பர்களே, சிறிய அளவிலான சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளது. எனவே பேச்சிலும் செயலிலும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் அவசியம். துலாம். துலாம் ராசி அன்பர்களே, இன்று காலை முதல் மாலை வரை உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் அற்புதமான நாள் இன்று. விருச்சிகம். விருச்சிக ராசி அன்பர்களே, அதிக வேலைப்பளு காரணமாக உடல் மற்றும் மனதில் சிறு அசதி தோன்றும். தகுந்த ஓய்வெடுத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது. தனுசு. தனுசு ராசி அன்பர்களே, உங்களின் திறமைகளை வெளிப்படுத்தி புதிய சாதனைகளை படைக்கும் நாளாக இன்று அமையும். மகரம். மகர ராசி அன்பர்களே, இதுவரை இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி நலம் பெறுவீர்கள். சுறுசுறுப்பான நாளாக இன்று அமையும். கும்பம். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்கள் மனதில் ஆழமான அமைதியும் சாந்தமும் நிலவும். மீனம். மீனராசி அன்பர்களே, இன்று பிறருக்கு உதவும் பல நற்செயல்களை செய்து அனைவரின் பாராட்டுக்களையும் பெறுவீர்கள். நேயர்களே, இன்றைய பஞ்சாங்கம், ஆன்மீக தகவல்கள் மற்றும் ராசி பலன்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். அனைவரும் இறைவனின் பரிபூர்ண அருளை பெற்று வாழ்க வளமுடன் நலமுடன்.
நமது மகா மீடியா டிவியில் வெளியாகும் போன்ற பயனுள்ள ஆன்மீக காணொளிகளை தினமும் காண மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளியை எழுதி உங்களுக்காக வழங்கியவர் கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்டநல்லூர். மீண்டும் நாளை மற்றொரு காணொளியில் சந்திப்போம். ஓம் நம சிவாய வாழ்க. நன்றி, வணக்கம்.